ஹாய், வெல்கம் டு மாரி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மொதல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் அந்த குடல் அந்த இதெல்லாம் இருக்கும், நல்லா எடுத்து நம்ம எல்லாம் கொழுப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதை எடுத்து கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் மஞ்சள்தூள் ஒரு 2 ஸ்பூனு, உப்பு கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மீனோட ஸ்மெல்லு நமக்கு வராது. நல்லா மிக்ஸ் பண்ணி அது மஞ்சள்தூள் உப்பும் போட்டோம்னா அந்த மீன் ஸ்மெல் வந்து அதில் வராதுங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா அலசுறேன். அதை அலசி எடுத்துட்டா சரிங்க, அந்த மீன் ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 மில்லி எண்ணெய் ஒரு கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுருங்க. ஒரு 20 பல் பூண்டு அப்படியே முழுசாக அதிலே போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷம். அப்புறம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனாக நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வேணால் இன்னும் 2 கூட சேர்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணுங்கிற அளவுக்கு. நான் டேஸ்ட்டுக்கு மட்டும் 2 பச்சை மிளகா போடுறேன். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணாதீங்க, இது வாசனைக்கோசரம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நிறைய போட்டால் நல்லா இருக்காது, போதும். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அது கூட ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக அறுத்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொலன்னு மசிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு வதங்கணும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா கொலன்னு தக்காளி நல்லா வெந்துருச்சு. அது கூட மீன் குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. எனக்கு காரம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1.5 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் குழம்பு எவ்வளோ வேணுமோ நான் முன்னாடியே மீன் குழம்பு மசாலா போட்டுறதுனால இது நம்ம மிளகாய் தூள் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீன் குழம்பு நாட்டு மீன் குழம்பு ஸ்டைலில் நான் போட்டிருக்குறேங்க. இது நான் இந்த வீடியோவில் லிங்க்கு கொடுக்குறேன், அதுக்குள்ளேயும் போய் பார்த்துக்கலாம். அது வந்து இதில் நல்லா நம்ம ஆட்டுக்கல்லில் அரைச்சி வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் இதோட லிங்க்கு தரேன், நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. புளி கரைசல் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, மிக்ஸ் ஆகட்டும் மசால் கூட. நல்லா கலந்து விட்டாச்சு. அது கூட நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா மிக்சியில் அடித்து புழிஞ்சு எடுத்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணி இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறேன். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு வந்துச்சு, நான் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணால் கூட நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு அளவுக்கு வச்சுருக்கிறேன்.
தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நம்ம இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்க நான் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறது நான் ஒவ்வொரு பீஸாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீஸாக போட்டு அதில் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். மீன் நல்லா வெந்துடும். அது சூட்டுக்கே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வெந்துக்கும் 10 நிமிஷத்தில். அதுக்கு மேலே வேக வச்சா மீன் எல்லாம் உடஞ்சி வந்துடும். 10 நிமிஷம் போதும். எல்லா மீனும் நான் போட்டுட்டேன். அது கூட கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சிடலாம். பாருங்க நான் கொத்தமல்லி தழை அது மேலே ஆட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்க அது நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் உள்ளே முழுகிற அளவுக்கு இருந்தால் தான் வேகும். பாருங்க மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்லா மீன்லாம் பாருங்க நல்லா வெந்திருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க. எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் எல்லாம் கலண்டுட்டு போயிடும். இந்த இதாங்க பதம். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க போதும். மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.